ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்குக்கூடிய ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ஐ எம் ஸோ சாரி, வீடியோ வந்து ஒரு 3 டேஸாக போடல. எனக்கு தொண்டை ரொம்ப கட்டிக்கிச்சு. அதுவும் இல்லாமல் மூச்சுக்கு 300 வாட்டி இருமிங்க கிடந்தேன். அதனால தான் வாய்ஸும் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சா, அதான் கொஞ்சம் கேப் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 டேஸ் கேப் விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இதுக்கப்புறமேட்டு வீடியோ கண்டினியூவாக வரும். ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். ரொம்ப நாள் ஒரே ஜானரில் போயிட்டுருக்கோம். நம்ம இது கசின் ஜானரு, அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, அதுவும் இல்லாமல் பேபி சிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒரே மாதிரி ஜானரில் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் வேறு மாதிரி ஆல்ஃபா ஒமேகா பார்த்து ரொம்ப நாள் ஆக போகுது. நம்ம டேக்கக்கூடிய ஜானரில் இந்த 3 நாள் ரொம்பவும் பிளான் பண்ணி உட்காந்து ரெடி பண்ண ஸ்டோரி. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே ஹெட்செட் போட்டுக்கோங்க. வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தாண்டா காட்டுறாங்க ஒரு காலேஜ்டா. அதில் ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது. வழக்கமாக கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க ப்ளேஸில் உட்காந்துட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் இந்த கிளாஸ் ரூமில் வழக்கத்துக்கு மாறாக ஒரு கலவரமே வெடிக்குது. கிளாஸ் ரூமுக்கு நடுப்புற ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை போட்டு தூக்கி போட்டு பந்தாடிட்டுருக்காரு. அந்த அடிக்கிற பர்சனை பிடிக்கிறதுக்கு 2 பேர், நடுப்புற சமாதானப்படுத்துறதுக்கு வேற ஒருத்தன். நடுப்புற நம்ம ஜிமின் நின்றுக்கிட்டு டே ஒரு நிமிஷம் இருறா, அவனை அடிக்காதுடா ப்ளீஸ், அவன் தெரியாமல் சொல்லிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற பர்சனை போட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ஆக்சுவலி அடிக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம டே தான். இன்னொருத்தன் கிளாஸ்மேட்டை போட்டு பந்தாடிட்டு இருக்காரு. சுற்றி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஐயோ டீ ஏன் இப்படி அடிக்கிறான் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் ஓங்கி மிதிக்கிறதுக்குன்னு போக அவன் ஆல்ரெடி கீழே விழுந்து ஒரு பக்கமாக நவுந்துட்டு போயிட்டுருக்கான். நம்ம டே அதெல்லாம் கேட்காம ஆல்ரெடி அவருடைய கையை 2-3 பேர் பிடிச்சி வச்சுருக்காங்க அடிக்காமல் இருக்கிறதுக்குன்னு வேண்டி. கையை தானடா பிடிப்பீங்க, எனக்கு கால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போயிட்டுருக்கா. இதில் வேறு இடையில நம்ம டே தான் அவ்வளோ கோவமாக கீழே அப்படியே அடி வாங்கிட்டு இருக்கவனை பார்த்து, என்னடா சொன்ன? என்ன பார்க்க பாவப்பட்ட ஜீவன் மாதிரி இருக்கா? இப்போ சொல்கிறா நான் பாவப்பட்டவனா? சொல்லு, வாயை திறந்து பேசு. நான் பாவப்பட்டவன் வந்து நீ பார்த்தியா? இங்கே பார், என்னை பற்றி என்ன வேணால் பேசு, ஆனால் நான் பாவப்பட்டவன், இன்னசென்ட்டு, ஒன்றுமே தெரியாது, பால் புட்டி அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தீங்க, நீ வப்பலி மிதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் போட்டு மிதின்னு மிதிச்சிட்ருக்க. நம்ம ஜிமின் வேற இடையில, டேய் அவனை பற்றி தான் தெரியும் இல்லைடா, ஏன்டா இப்படி வாயை கொடுத்து மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வேற நடுப்புற நின்றுட்டு நம்ம டேவை சமாதானப்படுத்திகிட்ருக்கா. இப்போ அப்படியே ஒரு வழியாக நம்ம டேவை ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டு கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ உள்ளே அடி வாங்கிட்டு இருந்தான் இல்லையா, அவனை வந்து 2-3 பேர் கை கொடுத்து தூக்கி ஒரு பக்கமாக சேரில் உட்கார வைக்க, இப்போ அவங்கிட்ட கிளாஸ்மேட்ஸ் வேறு ஒரு பையன் வந்து அடி வாங்கினவன் கிட்ட போயிட்டு, டேய் அப்படி டேவை பார்த்து என்னடா சொன்ன, இப்படி தூக்கி போட்டு மிதிக்கிறான் உன்னை, அவனை இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. நான் ஒன்றுமே சொல்லடா. அவன் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தான். நான் சும்மா தனியாக இருக்கானேன்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்கலான்னு போனியா? என்ன சொன்ன நீ அவன்கிட்ட போயிட்டு? என்னடா கிளாஸில் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துட்ருக்காங்களே, தனியாக பாவப்பட்ட ஜீவன் மாதிரி உட்காந்துட்ருக்கியேன்னு தெரியாமல் கேட்டுட்டேன்டா. தூக்கி இன்னும் மிதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே ஒரு மாதிரி இடுப்பெல்லாம் பிடிச்சிட்ருக்கா. அங்கே நின்றுட்டுருக்கவங்க இதை கேட்டுட்ருக்கவங்க யாருக்குமே எதுவுமே புரியல. என்ன சொன்னான்னு இவன் இப்படி மிதிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. இப்போ அப்படியே வெளியே தான் காட்டுறாங்க நம்ம டேவை நம்ம ஜிமின் கூட. நம்ம டேவோடைய ஷோல்டரை பிடிச்சி டேப் பண்ணிக்கிட்டே இருக்காரு நம்ம ஜிமின். டேய் ப்ளீஸ்டா, கோவமாவதுடா, விடுடா, அவன் தெரியாமல் சொல்லிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் பிடிச்சி நம்ம டேவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காம் பண்ணிகிட்ருக்க. நம்ம டே வந்து கொஞ்சம் கூட அவருக்கு கோவம் இறங்குற மாதிரியே தெரியல. திடீர்னு கிளாஸ் பக்கம் ஓடி வராரு அவனை அடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஜிமின் தான், டேய் ஏன்டா அப்படி கோவப்பட்டுருக்க? ஜிமின், உனக்கே தெரியும் எனக்கு இந்த மாதிரி சொன்னாலும் சுத்தமாக பிடிக்காது. அதுவும் இவன் கிளாஸ் பையன் எனக்கு எரிச்சலாக வருது. அவன் மட்டும் ஒழுங்கா சொல்லு, ஊரில் உள்ளவங்கிட்டலாம் அவன் அடி வாங்குறான், என்னை வந்து பார்த்து பால்ட்ட பண்ணுறான். அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும்?
டேய் அவன் உன்னை பாண்டப்பான்னு சொல்லடா. பாவப்பட்ட ஜீவன் மாதிரி தனியாக நான் தனியாக உட்காந்தா பாவப்பட்ட ஜீவனா சொல்லு. நான் தனியாக உட்காந்தா பாவப்பட்ட ஜீவனா? எனக்கு அமைதிக்கு வேண்டி நான் தனியாக உட்காந்துட்ருக்கேன். நீ கேண்டீனுக்கு போயிருந்தா நான் தனியாக உட்காந்துட்ருக்கேன். அவனை வந்து நான் கேட்க சொன்னேனா? நான் பாவப்பட்ட ஜீவன் என் நெத்தியில் என்ன எழுதியா ஒட்டியிருக்கு. சரி 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 கோவப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒரு மாதிரி கோவப்பட்டுருக்க நம்ம ஜிமின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காம் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. எப்படியோ ஒரு வழியாக நம்ம டேவை ஃபுல்லாக காம் பண்ணிவிட்டு அவர் அந்த விஷயத்துலேருந்து டைவர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜிமின் வந்து அழகாக கிளாஸ் ரூமுக்கு கொண்டு வராரு. கிளாஸ் ரூம் கொண்டு வரும்போது அந்த பையன் லாஸ்ட் பெஞ்சில் ஒரு மூலையில் உட்காந்துட்ருக்கான். நம்ம டேவை பார்த்ததும் ஒரு மாதிரி அவன் அடி வாங்கின இடத்தெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்கான் நம்ம டேவை பார்த்துட்டு. இப்போ நம்ம ஜிமின் தான் சரிடா விட்றா வாடா உட்காருடா அவனை அப்படி பார்க்காதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை ஒரு மாதிரி காம் பண்ணிவிட்டு அமைதியாக அந்த இடத்துல உட்கார வைக்க கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே கிளாஸஸ்லாம் முடியுது. நம்ம டே ஜிமின் 2 பேருமா சேர்ந்து அப்படியே நேராக வீட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகிறாங்க. நம்ம ஜிமின் நம்ம டேவை கவனிச்சுட்டே இருக்காரு. ரொம்பவும் அமைதியாக வந்துட்டுருக்காரு நம்ம டே. அவருக்கு ஒரு மாதிரி கோவத்தில் டியர்ஸ் ஃபால் ஆகுது நம்ம டேக்கு. அதை நம்ம ஜிமின் வந்து கவனிச்சுட்டு நம்ம டேவை கூப்பிட்டு, டே ம் என்னாச்சுடா? ஏன்டா? ஒன்றும் இல்லை ஜிமின் விடு. இல்லை எதாக இருந்தாலும் ஷேர் பண்ண. எனக்கு தெரியும் இன்றைக்கி நடந்த விஷயத்த நினச்சி தானே அழுதுட்ருக்கேன். சரி விடு அழாத. கோவமாக வருது ஜிமின். எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த ஹியூமன்ஸ் எல்லாருமே ஃபீமேல் மேல்னு சொல்லிட்டு கேர்ள்ஸையும் பாய்ஸையும் பிரித்து பிரித்து வச்சுருப்பாங்க. பிரிச்சுன்னா அவங்க ஜெண்டர் வச்சு கிடையாது, அவங்க பர்சனாலிட்டி வச்சு. எப்படின்னா கேர்ள்ஸ் ரொம்ப வீக். அவங்களால எதையுமே தனியாக பார்த்துக்க முடியாது. அவங்க கரியரை ஃபாலோ பண்ண முடியாது. அவங்க படித்தா அது வேஸ்ட்டு. அவங்களால ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. அவங்களால இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸ்க்குன்னு சொல்லிட்டு அவங்களாவே ஒரு தியரியை உருவாக்கி அவங்கள அந்த ஒரு சர்க்கிள்குள்ளே வாழ வைக்கிறாங்க இந்த பாய்ஸ் எல்லாருமே. இப்போ அதே விஷயந்தான் நம்ம வாழ்க்கையில் நடக்குதுடா. ஆல்ஃபாஸ் இல்லாமல் ஒமேகாவால் வாழ முடியாது. ஒமேகாஸ் எல்லாருமே வந்து ரொம்பவும் சாஃப்டான கேரக்டர்ஸ். அவங்களால இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது. ஆல்ஃபாவோட துணை இல்லாமல் ஒரு ஒமேகாவால் சர்வை பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டம் பண்ணுறாங்க. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. எனக்கு தெரியும் நம்ம கிளாஸில் இருக்க எந்த பசங்களுக்கும் நம்ம 2 பேரும் ஒமேகா அப்படின்றது வந்து தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஒரு ஒமேகாக்கான ஒரு அமைப்பு அது நான், என்னுடைய கேரக்டர், என்னுடைய பர்சனாலிட்டி. ஒரு ஒமேகாவாக எனக்கு தனியாக இருக்கிறது பிடிக்கும். ஒரு ஒமேகாவாக எனக்கு சாஃப்ட் அண்ட் லவ்லியாக இருக்கிறது பிடிக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு சந்தோஷம் கொடுத்தாலும் அதுவும் எனக்கு பிடிக்கும். ஆனால் இவங்க எல்லாரும் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் வீக்கானவன் என்னமோ சொன்னானே என்னது பாவப்பட்ட ஜென்மம். எனக்கு புரியல. என்னுடைய பர்சனாலிட்டி அது. நான் எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு நான் ஒரு ஒமேகா இதுதான் என்னுடைய கேரக்டர்னு நான் சொல்ல விரும்பலடா. அதே டைம் அவங்க ஏன் இப்படி இருக்க கேரக்டரை ஒரு மாதிரி மட்டம் தட்டுறாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு அதிகமாக கோபம் தான் வருது ஜிமின். இவங்க இப்படிலாம் பண்ணுறப்போ ஒரு மாதிரி அவங்க எல்லாரையுமே வெறுக்க தோணுது. லைக் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்காங்க, ஸ்ட்ராங் பிரேவ் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி நானும் ஸ்ட்ராங்காக பிரேவாக இருந்தால் என்னை பார்த்து பயப்படுவீங்கள்ல. அதனால தான் எனக்கு கோபம் வருது. என்னுடைய கோபத்தை வெளிக்காட்ட முடியல. அதனால தான் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவனை அடிச்சிட்டேன். எனக்கு இப்பயும் அவனை அடித்தது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதே சமயம் அவன் அந்த மாதிரி பேசினது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நீயே சொல்லு ஜிமின், உன்னுடைய கேரக்டர் பற்றி ஒருத்தர் புரிஞ்சிக்காம, அவனுடைய பர்சனாலிட்டி பற்றி புரிஞ்சிக்காம வந்து உங்ககிட்ட நீ வந்து வீக்கு, நீ 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 வந்து ஒன்றுத்துக்கும் உதவாதவன்
உன்னை உன்னால் தனியாக இருக்க முடியாது, நீ ஒரு பாவப்பட்ட ஜென்மம் அப்படின்லாம் சொன்னால் உனக்கு பிடிக்குமா? இல்லைடா, எனக்கு பிடிக்காது தான், உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்கும், எனக்கு புரியுது. ஆனால் அதுக்குன்னு நம்ம கோவப்படுறது சொல்யூஷன் ஆகிடாது இல்லையா? கரெக்டு ஜிமன், எனக்கு அதுவும் புரியுது. ஆனால் எனக்கு அந்த நேரம் அவ்வளோ கோவம் வந்துச்சு. ஆல்ஃபாஸ் எல்லாரையுமே வெறுத்தேன், ஒரேடியாக வெறுத்தேன். எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த ஆல்ஃபாஸ் எல்லாம் பார்த்தா அவங்க இருக்கிறதுனால தான் ஒமேகாஸ் எல்லாரையுமே கீழே தள்ளுறாங்க. எனக்கு இந்த ஆல்ஃபா ஒமேகான்ற பிரிவினை வேண்டாம், எனக்கு அது வேண்டாம். இந்த ஆல்ஃபாஸ் எல்லாருமே ரூட் அண்ட் ரஃப்பாக இருக்கிறதும், ஆல்ஃபாஸ் எல்லாருமே சாஃப்ட் அண்ட் க்யூட்டான சோல்ஸாக இருக்கிறதும், இந்த பிரிவினையே வேண்டாம். ஆல்ஃபா ஒமேகா 2 பேருமே ஒன்றாவே இருந்துட்டு போகிறோமே, அந்த ஒரு ஈக்குவாலிட்டியே வர மாட்டேங்குது. அது அந்த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுன்றதுலேயும் வர மாட்டேங்குது, ஆல்ஃபா ஒமேகான்ற ஒரு இதுலேயும் வர மாட்டேங்குது. எனக்கு அது ஏன் புரியவே இல்லை. இந்த விஷயத்தில் மட்டும் எனக்கு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகுதுச்சுமே, பிடிக்கவே இல்லை. யாராவது இதை பற்றி பேசினா, ஈவன் நான் இப்போ இருக்கிற இடம் கூட எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேசிகிட்ருக்க நம்ம ஜிமனுக்கு வந்து புரிஞ்சுது. இதுக்கப்புறம் எதனாவது பேசினா உண்மையிலே அழுதுருவான், ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டான் அப்படின்றது நம்ம ஜிமனுக்கு வந்து புரியுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அமைதியாக வாயை மூடிக்கிட்டு நம்ம டேவை லைட்டாக அப்படியே காம் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு நடந்து போகிறாங்க. பஸ்ஸில் போக வேண்டியவங்க பேசிக்கிட்டு வீட்டுக்கு நடந்தே போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஆகிடுது 2 பேரும் பொறுமையாக பேசி வீட்டுக்கு நடந்து போகிறதுக்கு. மணி ஒரு 5:10 அந்த மாதிரி இருக்கும். சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டுருக்கு. நம்ம டே தான் அழகாக பேக் அப்படியே கழட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ராக இப்போ அப்படியே நேராக அவருடைய ரூமுக்கு போகிறாரு. உள்ளே போயிட்டு அவருடைய வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு. மணி ஒரு 6:30 போல் ஆகுது. வீட்டுக்கு கீழே ஹாலில் யாரோ ஒருத்தவங்க அப்படி கத்துறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம டேவோடைய ஆண்டி. அவங்க தான் நம்ம டேவை அவ்வளோ சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க வீட்டுக்கு நடுப்புற நின்றுக்கிட்டு. இப்போ அவங்க தான், டே டே கொஞ்சம் கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சவுண்டாக கத்த நம்ம டேவும் டக்குன்னு கீழே இறங்கி வந்து, சொல்லுங்கள் ஆண்டி, எங்கே போயிட்டு வந்த? நான் எங்கேயும் போகலையே. காலேஜ் முடிச்சுட்டு எங்கே போயிட்டு வந்தேன்? ஆண்டி ப்ராமிஸாக நான் எங்கேயுமே போகல, நேராக வீட்டுக்கு தான் வந்தேன். சரி, இன்றைக்கி விட நேற்றுக்கு நேற்று அதுக்கு முந்தின நாள்லாம் எங்கே போனேன்? வேலை தேடி போனேன். கிடச்சிதா? இல்லை. இன்றைக்கி ஏன் போகல? இன்றைக்கி கிளாஸில் சண்டே ஆகிடுச்சு, அதை நினச்சிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். சண்டே ஆகுதோ ஏதோ ஒன்று ஆகுதோ அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. இன்றைக்கி ஏன் வேலை தேடி போகலன்னு கேட்டேன். மன்னிச்சிருங்க ஆண்டி, நாளைக்கு போகிறேன். நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு நீ பாட்டு நாள் கடத்திட்டே இருக்கியாட்டே. ஆண்டி அது இன்றைக்கி பார்த்தேன் உன்னை ஜிமினோட நல்லா பேசிட்டு நடந்து வந்துட்டுருக்க. அந்த நேரம் அவனை கூப்பிட்டுக்கிட்டாவது வேலையை தேட போகலாமா? ஆண்டி நான் அவன் கூட ஜாலியாலாம் பேசிட்டு வரல, கிளாஸில் நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி பேசிட்டு தான் வந்தேன். அதான் ஊருக்கு அதை பேசுகிறதுலாம் முன்னாடி போய் நிற்பல நீ. ஆண்டி அப்படி கிடையாது, அந்த பிரச்சனையே என்னால். என்னது? ஓ, அப்போ கிளாஸ்லேயும் போயிட்டு பிரச்சனை பண்ணிகிட்ருக்க நீ, அப்படி தானே? ஐயோ ஆண்டி அப்படி இல்லை, என்ன ஒரு பையன் ஒரு மாதிரி தப்பாக பேசினான், அதனால நான் கொஞ்சம் தட்டி கேட்டால் அது ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. தப்பாக பேசினானா? என்னன்னு பேசினான்? என்னை பார்த்து. உன்னை பார்த்து? அவன் என்னை பார்த்து பாவப்பட்ட ஜென்மோன்னு சொல்கிறான். எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால அடிச்சிட்டேன். அது சண்டையாக மாறிடுச்சு. பாவப்பட்ட ஜென்மோன்னு சொன்னானா? யார் நீ? பாவப்பட்ட ஜென்மமா? என் தாலியை வந்து அறுத்துட்ருக்கேன் நீ. ஆண்டி இந்த வீட்டுக்கு வரும்போது நீ என்ன சொன்னட்டே? அது என்ன சொன்ன? வீட்டுக்கு வரும்போது ஒரு கொஞ்ச நாள் என்னை தங்க விடுங்க, நான் வெளியே எதுனாவது ரெண்ட்டுக்கு வீடு பார்த்துருவேன். அப்படி எனக்கு வீடு கிடைக்கலனா அட்லீஸ்ட் பார்ட் டைம் ஜாப் பார்த்தாவது என்னுடைய செலவுகளை நானே பார்த்துக்கிறேன், ஜஸ்ட் எனக்கு தங்குறதுக்கு மட்டும் இடம் கொடுத்தா போதும்
அப்படின்னு கேட்டு வந்தா ஆமாவா இல்லையா? இங்கே வந்து நீ செகண்ட் டிகிரி பண்ணிகிட்ருக்க, இது வரைக்கும் உன்னுடைய செலவு எல்லாமே நான் தான் பார்த்துக்கிட்ருக்கேன். நீ ஒரு ஸ்டெப் கூட எடுக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு மேலே என்னால் பாவம் பார்க்க முடியாதுட்டே. ஆண்டி, கொஞ்சம் டைம் கொடுங்க. எனக்கு வேலை கிடச்சிதுன்னா நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன். உனக்கு 2 months தான் டைம் டே. இதுக்கப்புறமேட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. ஒன்று தெரிஞ்சுக்கோ, நான் எல்லா விஷயத்துலேயும் காசு பார்க்குறவன். என் ஹஸ்பண்ட் இன்னமும் பிஸ்னஸ் மேனாக தான் இருக்கார். நானும் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் பையன் கனடாவில் இருக்கான். இப்படி எல்லாருமே ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நீ என் வீட்டில் வெட்டி சோறு தின்னுட்ருக்கேன். என் பையன் கூட இத்தனை வயசு வரைக்கும் இந்த வீட்டில் இல்லை. ஆனால் நீ உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் என் வீட்டில் வச்சுக்கிறதா எனக்கு பழக்கமே இல்லை. புரியுதா? ஸோ மரியாதையாக சொல்லிக்கிறேன், கிளம்பிடு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கிளம்பிடு. இதுக்கு மேலே உன்னை காரி துப்பணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சொரணை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்து ஒரு மாதிரி ஹாஷாக பேச நம்ம டேக்கு செம்ம கோவம் வருது. அவருக்கு சும்மாவே டிபெண்ட் பண்ணியிருக்கிறது பிடிக்காது. வேறு வழி இல்லாமல் தான் இங்கே இருப்பார். ஆனால் அவங்களும் ஒரு மாதிரி பேச நம்ம டேக்கு செம்ம கோவம் வந்துடுது. அவங்க நேராக வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. பட் நம்ம டே வீட்டுக்குள்ளே போகல. நேராக வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. அவருடைய திங்ஸ் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. மாங்குன்னு அழுதுகிட்டே நடந்து வராரு. அங்கே ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் போயிட்டு அமைதியாக உட்கார்றாரு. ரொம்பவும் அமைதியாக இருக்குது. அந்த இடத்துல யாருமே இல்லை. சில்லுன்னு ஸ்லோவாக ஒரு காற்று அவருடைய நெத்தி முடியை மட்டும் அசைக்கிற அளவுக்கு. லைட்டாக இருட்டாகிடுச்சு ஆல்ரெடி. ஏன்னா சூரியன் எப்பயோ மறைஞ்சு போயிடுச்சு. அப்படியே இருட்டாகிருக்கு. அவர் உட்காந்துட்ருக்கிறதுக்கு நேராக ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. அந்த வெளிச்சத்தில் தான் நம்ம டே வந்து உட்காந்துட்ருக்காரு. அங்கே அடிக்கிற அந்த சில்லுன்னு காற்றுக்கு நம்ம டே வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்க. அந்த காற்றுக்கு ஒரு பேப்பர் வந்து நம்ம டேவுடைய காலில் ஒரு மாதிரி இடிச்சுக்கிட்டு நிற்கிது. அது ஒரு மாதிரி விட்டு போகாமல் ஒரு மாதிரி தடுப்பு மாதிரி தடுத்துட்டு நின்றுட்டுருக்க. நம்ம டே வந்து அந்த பேப்பரை எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு எடுக்கிறாரு. ஆனால் அந்த பேப்பர் ஃபுல்லாக கலராக இருக்குது. என்னடா இது கலராக இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி அந்த பேப்பரை பார்த்தா அந்த பேப்பர் வந்து எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு எழுதியிருக்கு. என்னது எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை ஒழுங்காக படித்து பார்க்குறாரு. பார்த்தா அது ஒரு நோட்டீஸ் பேப்பர். கீழே வந்து ஒரு கிளப்போடைய நேம் போட்டு அட்ரஸ் போட்டிருக்கு. மேலே கொட்டை எழுத்தில் கலர்ஃபுல்லாக எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். நம்ம டேக்கு வந்து என்னென்னா, அவருக்கு இப்போதைக்கு அவருடைய மைண்டை டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட். அதனால் அந்த நோட்டீஸ்க்கு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸை பார்த்து ரீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. லேட் ஆகிடுச்சி அது இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே கவனிக்கல. அவர் பாட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. நம்மகிட்டே நடந்து போயிட்டே இருக்கா. கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு. அப்படியே நிமிர்ந்து பார்த்தா ஒரு பில்டிங். நல்லா இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு தெரு இருக்குது. தெருவில் அங்கிட்டும் இங்கிட்டும் வண்டி போகுது. பட் அவ்வளோவா இல்லை. ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. எல்லா பில்டிங்ஸ்லையும் லைட்ஸ் ஆஃபில் இருக்குது. ஆனால் ஒரு பில்டிங் மட்டும் அவ்வளோ பிரைட்டாக கலர்ஃபுல்லாக லைட் எரிஞ்சிட்ருக்கு. நம்மகிட்டே அதை பார்த்ததும் ஒரு மாதிரி வாவ், இப்படி ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாயை பொழந்துட்டு அந்த பில்டிங்குள்ளே போகிறதுக்கு போக பார்த்தா அங்கே வந்து ஒரு சில பாடி கார்ட்ஸ் நின்று செக் பண்ணுறாங்க. நம்ம டேக்கு வந்து அவரை தவிர அவருடைய உடம்புல வேறு யாராவது கை வச்சா சுத்தமாக பிடிக்காது. பட் இருந்தாலும் செக்கிங்குன்றது வந்து காமன், எல்லாருக்குமே நடக்கும். ஃபீமேலாக இருந்தாலும் சரி, மேலாக இருந்தாலும் சரி, அது காமன். அப்படின்றதுனால நம்ம டே வந்து அலோவ் பண்ணுறாரு செக் பண்ணுறதுக்கு. அவருக்கு பிடிக்கல, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. அழகாக அப்படியே அவங்க செக் பண்ணி முடிச்சுட்டு ஓகே சார் நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை உள்ளே அனுப்ப உள்ளே வந்து பார்த்தா ஒரே கூத்தும் குமாலமாக இருக்குது. எல்லாருமே குடிச்சுக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஈவன் ஒருத்தருக்கு இன்னொருத்தரை தெரியுமான்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு க்ளோஸாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அந்த இடத்த பார்த்தா உண்மையிலே எல்லாருமே வந்து ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி தான் உள்ளே இருக்காங்க போல். அந்த அளவுக்கு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆட்களும். நம்மகிட்டே அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி வியப்பாக பார்த்துட்ருக்காரு. இவர் எப்படி இன்னசென்ட்டாக உள்ள என்றாகிறத ஒரு பர்சன் கொஞ்சம் தூரத்துலேருந்து நோட் பண்ணிடுறாரு நம்ம டேவை.
கொஞ்சம் நல்லா இமேஜின் பண்ணி பாருங்களேன். அவ்வளோ கலர்ஃபுல்லாக லைட்ஸ் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு டிஸ்கோ லைட்டில் அப்படியே சூப்பராக சாங்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குது. அப்படியே எல்லாருமே கையில் விஸ்கியை வச்சுட்டு டார்க்கான ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே அழகாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. நம்ம டீம் மட்டும் ஒரு மாதிரி பேபிஷ் பிங்க் கலரில் ஒரு டிஷர்ட்டு ஒன்று போட்டுக்கிட்டு, அதுவும் ரொம்ப ஓவர் சைஸாக இருக்கும், அப்படியே அது ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஒயிட் கலர் ஹேரோட இன்னசென்ட்டாக உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அவருக்கு அந்த இடமே புதுசாக தான் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு மாதிரி யாரையும் இடிக்காமல் அங்கிட்டும் இங்கிட்டும் நவுந்து பொறுமையாக அப்படியே உள்ளே நடந்து போகிறாரு. இது எல்லாத்தையும் ஒரு பர்சன் நோட் பண்ணுறாங்க. இப்போ அவர் அந்த கூட்டத்துலேருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகி போயிட்டு ஒரு கவுச்சில் உட்கார்றாரு. ஒரு செவுத்தோரமாக ஒரு கவுச் இருக்குது. அந்த கவுச்சில் உட்காந்துட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. எல்லார் கையிலையும் காமனாக இருக்கிறது ஒரு கிளாஸ் ஆஃப் விஸ்கி. அந்த விஸ்கியை பார்த்துட்டு இதில் அப்படி என்ன தான் இருக்குது, எல்லோரும் குடிச்சிட்ருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டி வருது நம்ம டேக்கு. சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிற ஒரு வெயிட்டரை கூப்பிட்டு அவர் அப்படியே ஒரு கிளாஸ் விஸ்கியை வாங்கி 2 கையிலையும் பிடிச்சிக்கிட்டு குடிக்கலான்னு போகிறாரு. ஆனால் மூக்குக்கிட்ட கொண்டு போனதுமே செம்ம ஸ்ட்ராங்காக அதுலேருந்து ஸ்மெல் வருது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணுறாரு. பட் ஆனால் செம்ம கசப்பு. நம்ம டேவெல்லாம் அடுத்தது ஒரு சிப் எடுக்கவே முடியல. இப்போ அப்படியே அந்த கிளாஸ் தூக்கி கீழே வச்சுட்டு இதையா எல்லாருமே குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாயெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்க பார்த்தா அங்கே வந்து ஏதோ டான்ஸ் ஒன்று போயிட்டுருக்கு போல். எல்லாருமே வந்து ஆடுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேஜில் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கவங்கள பார்த்துட்ருக்காங்க. என்னமோ டான்ஸ் போலியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் கொஞ்சம் ஆர்வமாக அந்த சீட் எட்ஜில் வந்து உட்காந்துட்டு பார்த்துட்ருக்க. இவர் என்னமோ என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தா அது கிளப் இல்லையா. ஸோ அப்படியே கொஞ்சம் செடியூசிவாக இருக்குது. நம்ம டேவா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. பட் எல்லோரும் வந்து அதை வந்து ஒரு செடிக்ஷனாக பார்க்கல, ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பார்க்குறாங்க எல்லாருமே. ஸோ அதனால அவரும் வந்து அதை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே இது எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. எல்லாருமே அந்த விஸ்கி எடுத்து குடிக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பேசுகிறாங்க, ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஆல்சோ அங்கே இருக்கிற மியூசிக்கோடு சேர்ந்து டான்ஸும் ஆடுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம டே வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. சரி ஓகே நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஸ்கியை கையில் எடுத்து கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஒரே கல்ப்பாக அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கசக்குது, உள்ளே இறங்க மாட்டேங்குது. பட் இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ளே இறக்கிட அது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றனால உடனே வேலையை ஆரம்பிச்சிடுது. நம்ம டேக் அப்படியே பொறுமையாக அப்படியே ஜிவ்வுன்னு ஏற ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நல்லா கிருன்னு இருக்க அந்த டான்ஸ் எல்லாம் அப்படியே அந்த இடத்துல முடியுது. நம்ம நார்மலாக வந்து பாட்டெல்லாம் போட்டு விட்டுடுறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டேக்கு பார்த்தா அந்த மியூசிக்கும் அதுக்கும் சூப்பராக ஏறுது. அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் சூப்பராக ஏறுது அவருக்கு. அந்த போதையில் இன்னொரு விஸ்கி கிளாஸையும் எடுத்துக்கிட்டு அந்த கூட்டத்தில் ஒரு ஓரத்தில் போய் நின்றுக்கிட்டு அப்படியே ஜங்குன்னு ஸ்மால் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே எல்லோரும் ஒன்று ஒன்றா ஆடிட்டுருக்காங்க. பட் நம்ம டே மட்டும் தனியாக, அவருக்கு பேர் யாரும் இல்லையா. ஸோ அதனால் அப்படியே தனியாக நின்றுட்டு ஜாலியாக ஆடிட்டுருக்காரு. இது எல்லாத்தையும் ஒரு பர்சன் பார்க்குறாங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. கொஞ்சம் டயர்டாகி அந்த கவுச்சில் போயிட்டு உட்காந்துட்டு நல்லா அந்த கவுச்சில் சாஞ்சிட்டு படுத்து தூங்கிடுறாரு. அந்த கிளப்பில் உள்ள வெயிட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரையுமே வந்து எழுப்பி ஆல்ரெடி அங்கே மட்டையாகிருப்பாங்கள்ல, எல்லாரையும் எழுப்பி வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு கையிலேருந்து காசெல்லாம் பிடுங்கிட்டு நேராக வீட்டுக்கு அமுச்சு விட்டுடுறாங்க. இப்போது அதில் உள்ள ஒரு வெயிட்டர் தான் ஒரு ரூமை நோக்கி போகிறாரு. ஆக்சுவலாக அந்த ரூம் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப சின்னதும் கிடையாது, பட் மீடியமாக இருக்கும். ரூம் வந்து பார்க்குறதுக்கு டாப் மட்டும்தான் ரெட் கலர். ஆனால் அந்த வாலு கீழே ஃப்ளோர் எல்லாமே வந்து செம்ம பிளாக்கு. பார்த்ததுக்கு அங்கே வர லைட்டு வந்து அங்கங்கே அப்படியே ரெட் கலரில் எரியுது. அந்த ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் விசிபிளாக தெரிகிற அளவுக்கு வெளிச்சமாக இருக்குது. இப்போ அந்த ரூம்குள்ளே வந்து ஒரு வெயிட்டர் வந்து நாக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு உள்ளே ஒரு கவுச்சில் ஒரு பர்சன் உட்காந்துட்ருக்காரு. அந்த பர்சனை பார்த்துட்டு சார் எல்லாருமே கிளம்பிட்டாங்க, நீங்களும் கிளம்புறீங்கன்னா சொல்லுங்கள், கார் ரெடி பண்ண சொல்லிடுறேன். இல்லை உங்களுக்கு டயர்டாக இருக்குன்னா எங்கள் கிளப்லேருந்து உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. மேலே விஐபி ரூம் இருக்குது, உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் தங்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர் வந்து அந்த பர்சனை பார்த்து சொல்ல, ஆக்சுவலி அங்கே உட்காந்துட்ருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான் உட்காந்துட்ருக்காரு. இப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வெயிட்டரை பார்த்து எல்லோரும் போயிட்டாங்களா? எல்லோரும் போயிட்டாங்க சார். அப்போது அவன் யார் கவுச்சில்?
தனியாக இருக்கான். சார் அது அவர் இந்த கிளப்புக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராரு போல். அவர் கூட யாருமே வரல. அதுவும் இல்லாமல் அவர் பே பண்ணவும் இல்லை. அன்கான்ஷியஸாக இருக்கார். அதனால அவர் இன்றைக்கி நைட் அங்கேயே தான் இருப்பார். மார்னிங் அதுக்கும் சேர்த்து பேமெண்ட் வாங்கிடுவோம் அவர்கிட்ட இருந்து. ஓ, ஓகே ஃபைன். அவனை மேலே விஐபி ரூமில் கொண்டு போய் போடுங்க. அவனுடைய பில்லை நான் பே பண்ணுறேன். ஆனால் சார் அவர் அன்கான்ஷியஸாக இருக்கார். அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் அவரை டச் பண்ணக்கூடாது. ஓ, ஓகே ஃபைன். அவனுடைய பில்லை மட்டும் சொல்லு, நான் பே பண்ணுறேன். பாடிகார்ட்ஸ் அவனை கூட்டிட்டு மேலே விஐபி ரூம் கூப்பிட்டு போங்க. விஐபி ரூம் புக் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்லவும் அந்த வெயிட்டருக்கு வர வழி இல்லை. அவர் விஐபி ரூம் புக் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம டேவை அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு போகிறது அவருடைய கிளப் மெம்பர்ஸோ இல்லை அவரோ கிடையாது, நம்ம ஜங்குக் அப்படின்றதுனால இதில் அவரால் எந்த விதத்துலேயும் இன்வால்வ் ஆக முடியாது. ஸோ அதனால் அவர் ஜஸ்ட் விட்டுடுறாரு நம்ம ஜங்குக்குடைய போக்குலேயே. ஆனால் நம்ம ஜங்குக் சொன்ன மாதிரி விஐபி ரூம் மட்டும் அழகாக புக் பண்ணி கொடுத்துட்றாரு. டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக் சொடக்கு போட்டு சொல்லியிருப்பார், அவனை கூப்பிட்டு போயிட்டு மேலே ரூமில் கொண்டு போய் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி அந்த பாடி கார்ட்ஸும் நம்ம டேவோடைய கையை காலை பிடிச்சி அழகாக கூப்பிட்டு போயிட்டு மேலே இருக்க ரூமில் கொண்டு போய் போட்டு அழகாக பெட்ஷீட் போற்றி விட்டுருப்பாங்க. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. கையில் விஸ்கியோடு அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அந்த ரூமே இருட்டாக இருக்குது. பெட் பக்கத்தில் இருக்கிற ஒரு லேம்ப் மட்டும்தான் எரிஞ்சிட்ருக்கு. நம்ம ஜங்குக் வந்து அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம டே கிட்ட நடந்து வரா. டே நல்லா படுத்து தூங்கிட்டுருக்காரு போதையிலேயே. கொஞ்சம் அப்படியே நம்ம டே கூட அந்த பெட் எட்ஜில் அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கா. நம்ம டேவுடைய நெத்தி முடியெல்லாம் அப்படியே நம்ம டேவுடைய நெத்தி மேலே கண்ணு மேலெலாம் கிடக்குது. இப்போ நம்ம ஜங்குக் தான் பொறுமையாக கிட்ட வந்து அந்த நெத்தி முடி எல்லாத்தையும் விலக்கி விட்டு நம்ம டேவுடைய ஃபேஸை ஒழுங்காக பார்க்க அவர்கிட்ட ஷாக். என்னன்னு பார்த்தா நம்ம டே கிட்டேருந்து வர ஒரு ஸ்மெல். ஆக்சுவலி அது என்னென்னா அந்த விஸ்கி கலந்த நம்ம டேவோடைய அந்த ஒமேகா சென்ட். நம்ம ஜங்குக் அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்றாரு. ஏன்னா நம்ம ஜங்குக் வந்து ஒரு ஆல்ஃபாவால் மட்டும்தான் ஒரு ஒமேகாவோட சென்ட்டை வந்து ஸ்மெல் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஒமேகாவால் மட்டும்தான் ஒரு ஆல்ஃபாவோட சென்ட்டையும் வந்து ஸ்மெல் பண்ண முடியும். இவங்க 2 பேருடைய அந்த ஒரு பாடி சென்ட்டை வந்து நார்மல் ஹியூமன்ஸால் சென்ஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலி இது தியரி கிடையாதுடா, இது உண்மையிலேயே நிஜம்தான். இது இருக்குது. இது வந்து எங்கே ப்ரூவ் ஆகும்னா, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க யாருக்காவது பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். ஏன்னா மற்றவங்களுடைய சென்ட், அவங்களுடைய அந்த ஸ்வெட் ஸ்மெல் இருக்குல்ல, அதெல்லாம் சுத்தமாக கிட்ட வந்து அருவருப்பாக இருக்கும். பட் நம்மளுக்கு பிடிச்ச பர்சனுடைய அந்த ஒரு பாடி நேச்சுரல் பாடி சென்ட் இருக்கு இல்லையா, அவங்க நல்லா ஓடி ஆடி விளையாண்டுட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த ஒரு அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வரப்போ அந்த ஒரு வேர்வை ஸ்மெல் கூட அவங்களுக்கு ஒரு சென்ட் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இது வந்து சைக்கலாஜிக்கலாக உண்மை. பார்ட்னருடைய சோல்மேட்டோடைய அந்த ஒரு பாடி சென்ட் வந்து உண்மையிலேயே ஒரு பீஸ்ஃபுல்னஸை கொடுக்கும் ஒரு கப்புள்ஸ்குள்ளே. ஸோ இது வந்து உண்மை தான். இந்த தியரி தான் ஆல்ஃபா ஒமேகாஸ்குள்ளேயும் இருக்குது. ஸோ இது வந்து அவங்களுக்குள்ள கரெக்டாக பொருந்தும். இப்போ நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவுடைய அந்த ஒரு ப்ளசண்ட்டான ஒரு சாஃப்ட் ஸ்மெல் வச்சே கண்டுபிடிச்சிட்றாரு நம்ம டே வந்து ஒரு ஒமேகா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜங்குக் வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. நம்ம ஜங்குக்கும் வெளியே காட்டிக்கிறது கிடையாது. அவருடைய ஆல்ஃபா பவர் வந்து ஃபுல்லாக அவர் ஒரு மாஃபியா அப்படின்றதுனால அந்த ஒரு பவரோடு ஒத்து போகிறதுனால அவரால் வெளியே வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு ஆல்ஃபா அப்படின்றத காட்டணுன்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி அந்த இடத்துல ஒரு மாஃபியா அப்படின்ற ஒரு நேமில் ஆல்ஃபா மாதிரி தான் அவர் ஆல்ரெடி இருக்கார். ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து செம ஷாக் ஆகிடுது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சிட்டியில் நீ எப்படி இங்கே வந்த அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துடுது நம்ம ஜங்குக்கு. பட் இருந்தாலும் எதுவும் பெருசாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல. அவர் பாட்டுன்னு போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அமைதியாக வந்து படுத்துட்றாரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நல்லா தூங்கிடுறாங்க 2 பேரும். நடுவில் அவ்வளோ கேப் இருக்குது 2 பேருக்கும். நம்ம ஜங்குக்கு ஒரு சுண்டு விரல் கூட நம்ம டே மேலே படலை. ஏன்னா ஆல்ஃபாக்கும் ஒமேகாவுக்கும் ஒரு ரூல் இருக்குது. ஒரு ஒமேகா கிட்ட
ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணோன்னா அதுக்கு ஒமேகாவுடைய பெர்மிஷன் வேணும். இன்னொன்று அவங்கள வற்புறுத்தக்கூடாது. அவங்க பெர்மிஷன் இல்லாமல் அவங்கள டச் பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ரூல் மாதிரி. அதே மாதிரி ஒமேகாவுக்கு வந்து ஒரு ஹீட்னு ஒன்று வரும். அந்த ஹீட் வந்துச்சுன்னா அவங்களுடைய பார்ட்னர் ஆல்ஃபா வந்து அவங்கள டச் பண்ணணும். ஸோ அப்போ வந்து அந்த ஒரு ஹீட் குறையும். ஹீட்டுன்றது வந்து அந்த ஒரு பர்ட்டிகுலர் டைம் மட்டும் ஒரு மாதிரி நீடியாக இருப்பாங்க. ஒரு டச்சி ஃபீலுக்காக நிறைய ஏங்குவாங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம டே வந்து நல்லா படுத்துட்ருக்க, நம்ம ஜங்குக்கும் நல்லா படுத்து தூங்கிட்டுருக்காரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. முதல்ல எழுந்திக்கிறாரு, தலையெல்லாம் சரியான வலி. கையை அப்படியே தலை மேலே வச்சுட்டு, ஐயோ என்னடா இது, எந்த இடம்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்தா பக்கத்தில் நம்ம ஜங்குக் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு செம பயமாயிடுது. பெட்ஷீட்டை தூக்கிட்டு செக் பண்ணி பார்க்குறாரு, படா ட்ரெஸ் எல்லாம் உடம்புல தான் இருக்குது. இப்போ அப்படியே அந்த இடத்த விட்டு பொறுமையாக இறங்கி நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த ரூமை விட்டு ஒரேடியாக வெளியே வந்துட்டு ஓடுறாரு அந்த இடத்த விட்டு. இப்போ அப்படியே கீழே வந்து நின்றுட்டு அங்கே வெயிட்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் திரும்பி வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நைட் டைம் மட்டும்தான் அந்த கிளப் வந்து ரொம்பவும் அழகாக இருக்கும் போல். இப்போ வந்து நார்மல் கஃபேலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது, நார்மல் பார் மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே நம்ம டே தான் அப்படியே கீழே போயிட்டு நம்ம வெயிட்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போயிட்டு, சார் நான் இந்த மாதிரி நேற்று நைட்டு இங்கேயே தூங்கிட்டேன், தெரியாமல் எப்படி தூங்கினேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல, என்னுடைய பில் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ளே பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர்ஸ் கிட்ட வந்து பில்லை பற்றி கேட்க, அங்கே உள்ள வெயிட்டர் வந்து, சார் இல்லை நீங்கள் பில்லெல்லாம் ஒன்றும் பே பண்ண தேவையில்ல, உங்கள் பில்லாம் பே பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள வெயிட்டர்ஸ் சொல்ல, நம்ம டேக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க, நான் எதுவுமே பே பண்ணலையே, யார் பே பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அந்த வெயிட்டர்ஸை கேட்க, அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நைட்டு உங்களை வந்து விஐபி ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போனார் ஒருத்தர், அவர் ஆல்ரெடி விஐபி தான், இந்த கிளப்புக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர், அவர் வந்து உங்களுக்கு பே பண்ணுறேன்னு சொல்லி உங்களை ரூமுக்கு கூப்பிட்டு போனார், அதனால அவரே பே பண்ணிட்டாரு சார், நீங்கள் பே பண்ண வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர் சொல்ல, இப்போ தான் புரியுது நம்ம டேக்கு, மேலே ரூமில் அவர் கூட படுத்திருந்த பர்சன் தான் வந்து பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுது, பட் இருந்தாலும் நைட் அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் அவரை டச் பண்ணி மேலே கூப்பிட்டு போய் போட்டிருக்காங்கன்னா அவங்க எந்த மாதிரி ஆளுங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நம்ம டே பயந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. மணி ஒரு காலையில் 11 மணி மாதிரி இருக்கும். நம்ம டேவை தான் காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மினுடைய வீட்டில் இருக்காரு. இன்றைக்கி வந்து காலேஜ் லீவ். ஸோ நம்ம ஜிம்மினுடைய வீட்டில் இருக்க நம்ம ஜிமின் வந்து நம்ம டே சொல்கிற எல்லாத்தையுமே கேட்குறாரு. நம்ம டேவா நேற்று நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. கிளப்புக்கு போனதுலேருந்து அங்கே மட்டையானதுலேருந்து காலைல ஏஞ்சி அங்கே நம்ம ஜிமினுடைய வீட்டுக்கே வந்ததுலேருந்து எல்லாத்தையுமே நம்ம டே வந்து நம்ம ஜிமின் கிட்ட சொல்ல, நம்ம ஜிமினும் வந்து அமைதியாக உட்காந்து கேட்குறாரு. அவருக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஆறுதல் சொன்னாலும் நம்ம டேக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவர் டவுனாக ஃபீல் பண்ணுவார், அது அவருக்கு பிடிக்காது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம டே வந்து அப்படியே ஒரு மாதிரி குழம்பி உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜிமினும் அப்படி தான் உட்காந்துட்ருக்காரு. டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜிமின் கூட இருக்கிற நேரம் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கார். பட் அங்கேயே தங்கிட முடியாது இல்லையா. ஸோ நம்ம டே வந்து என்ன பண்ணுறாருனா, நைட் ஒரு 6 மணி மாதிரி இருக்கும், ஈவினிங். நம்ம டே வந்து நம்ம ஜிமின் கிட்ட வந்து பாய் பாய் சொல்லிட்டு, சரி நான் திரும்பி அங்கேயே போகிறேன், வேறு வழி இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிட்டு திரும்பியும் வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. அப்படி வந்துட்டுருக்கும் போது ஒரு சந்து ஒன்று க்ராஸ் பண்ணுறாரு நம்ம டே. அப்படி க்ராஸ் பண்ணி போகிறப்போ அந்த சந்துலேருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நின்று அந்த சந்து பக்கமாக திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா லெஃப்ட் சைடில் ஒரு சந்து ஒன்று இருக்குது. அந்த சந்தில் ஒரே ஒரு ஸ்ட்ரீட் லைட் ஒன்று இருக்குது. அதுவும் ரொம்ப டிம்மாக எரியுது. ஆனால் நம்ம டேக் வந்து இங்கேருந்து பார்க்குறப்போ அந்த சந்துக்குள்ளே என்ன நடக்குதுன்றது நல்லா தெரியுது. என்னன்னா, ஒரு பர்சன் கையில் கன்னை வச்சுக்கிட்டு இன்னொரு பர்சனை சுட்டு தள்ளுறாரு. அவரை சுற்றிலும் பாடி கார்ட்ஸ் மாதிரி 4 பேர் நிற்கிறாங்க. நம்ம டே இதை பார்த்ததும், அதுவும் கீழே ஒருத்தன் செத்து கிடக்குறான், அதையும் பார்த்ததும் நம்ம டேக்கு அல்ல நேராக நடக்க ஆரம்பிக்கிறாரு செம்ம ஃபாஸ்ட்டாக. ஆனால் நம்ம டே பார்த்ததை அங்கே கன்னை யூஸ் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த பர்சன் பார்த்துட்றாரு. அவர் வந்து பாடி கார்ட்ஸ் கிட்ட கண்ணை காட்ட அவங்க வந்து நம்ம டேவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம டேக்கு அது தெரியாது. பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு வராரு, யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிர் வருது. ஆனால் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க, அது நம்ம டேக்கு தெரியல. அவர் அப்படியே நேராக மாங்கன்னு வீட்டுக்கு போயிடுறாரு. சரி வீட்டு டோரை வந்து நாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து நாக் பண்ணலான்னு போக டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து யாரோ ஒருத்தவங்க நம்ம டேவை வந்து அப்படியே வாயை மூடி
நேராக ஒரு காருக்குள்ளே தூக்கி போட்டுடுறாங்க. நம்ம டே குதிக்கிறாரு, டேய் விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறாரு. பட் நம்ம டேவை விட்ட பாடில்லை. அப்படியே அமுக்கி போட்டுக்கிறானுங்க நம்ம டேவை. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த கார் வந்து ஒரு பெரிய மேன்ஷனுக்குள்ளே என்ட்ராகுது. ஈவன் அந்த மேன்ஷன் வந்து ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே. அவருக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீல். அந்த இடமும் பிடிக்கல, அந்த இடத்துக்கு வந்தது ரொம்ப பயமாகவும் இருக்குது. இப்போ அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, நம்ம டேவோடைய பெர்மிஷன் இல்லாமல் நம்ம டேவை அப்படியே பிடிச்சிக்கிட்டு தோள் மேலே தூக்கி போட்டு மேலே இருக்க ரூமில் கொண்டு போயிட்டு போட்டுடுறாங்க. அதுவும் வந்து ஒரு பெட்ரூம் மாதிரி இருக்குது, அதில் போட்டுடுறாங்க. இப்போது கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி ஆகுது. நம்ம டே வந்து இந்த ரூமை விட்டு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஜன்னல்லேருந்து குதிக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. பார்த்தா சுற்றி முற்றி ஃபுல்லாக பாடி கார்ட்ஸ் தான் நிற்கிறாங்க. அவரால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அப்படியே ஒரு மாதிரி பயந்து அங்கே உள்ள பெட்டில் ஒரு மாதிரி கூனி குறுகி உட்காந்துட்ருக்கா. அந்த ரூம் டோர் பொறுமையாக ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்குள்ளே வராரு. அந்த ரூம் டோரை அப்படியே லாக் பண்ணிவிட்டு நம்ம டே கிட்ட நடந்து வர நம்ம டேக்கு செம்ம பயம் எடுத்துருது. ஏன்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்ம ஜங்குக்கு இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்காருன்னா, ஒரு பிளாக் கலர் சில்கி ட்ரெஸ் போட்டிருக்காரு. அந்த ட்ரெஸ் அப்படியே ஷர்ட்டெல்லாம் வந்து அப்படியே நல்லா அப்படியே மேலே மடித்து விட்டுட்டு அவருடைய டேட்டூஸ்லாம் எக்ஸ்போசிவாக இருக்குது. அவருடைய லாங் ஹேர் பின்னாடி கொஞ்சம் டை பண்ணியிருக்காரு. அப்படியே அவருடைய அயர்ன் பண்ண பேண்ட்டு, ஷூ வேறு அப்படியே ஒரு மாதிரி அந்த டைல்ஸில் நடந்த ஒரு மாதிரி டக் டக்குன்னு சவுண்டு கேட்குது. நம்மகிட்டே எப்படி ஒருத்தனை அப்படியே ஆப்போசிட்டில் பார்க்குறப்போ அவருக்கு எப்படி இருக்கும்? அவரே ஆல்ரெடி ஒரு சாஃப்ட் சோல். அவருக்கு முன்னாடி இப்படி ஒருத்தர் ஒரு மாதிரி மேன்லேயே வந்து நிற்கவும், இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்லை, பேசுனதில்லை, பழகுனதில்லை. அவ்வளோ பயம் வருது அவருடைய மனசுக்குள்ளே. நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி தயங்கி தயங்கி உட்காந்துட்ருக்கா. அந்த பர்சன் நேராக கிட்ட வந்து நம்ம டே கிட்ட வந்து உட்கார்றாரு. நம்ம டேக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அமைதியாக இருக்கார், எதுவுமே பேசவே இல்லை. இப்போது நம்ம சங்குக் தான் நம்ம டேவை பார்த்து, உன் பேர் என்ன? உன் பேர் என்னன்னு கேட்டேன். கிட்டேயோ கிட்டேயோ எங்கே இருக்க நீ? இல்லை, சொந்த ஊர் வெளியே. இங்கே படிக்கிறதுக்குன்னு வேண்டி ரிலேஷனுடைய வீட்டில் தங்கி படிச்சிட்ருக்கேன். ஓஹோ, நேற்று உன்னை கிளப்பில் பார்த்தேன், தனியாக இருந்த. யாருமே கூட வர மாட்டாங்களா உனக்கு? இல்லை, அது நேற்றுக்கு நான் கிளப்புக்கு வந்தது ஃபர்ஸ்ட் டைம். தெரியுமா? உன்னோட பிஹேவியர்ஸ் பார்த்தேன். சரி, முதல்ல எதுக்காக என்னை இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? விடுங்க, நான் போகணும். இல்லை, நீ பார்க்கக்கூடாத பார்த்துட்டல. நான் எதுவும் பார்க்கல. நீ பார்த்ததை நான் பார்த்தேன். நடிக்க வேண்டாம் ப்ளீஸ், என்னை விட்டுருங்க. என்னை சுத்தமாக ஞாபகம் இல்லையா உனக்கு? நிஜமா சொன்னா விட்டுருவேன். இல்லை, இருக்கு. ஆனால் இல்லை, இப்போ அதெல்லாம் எதுக்காக கேட்குறீங்க? என்னை வேணும்னே டார்கெட் பண்ணி கூப்பிட்டு வந்த மாதிரி இருக்கு. உன்னை ஒன்றும் டார்கெட் பண்ணலாம் கூப்பிட்டு வரல. நீ பயப்படணும்னு அவசியமும் இல்லை. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆனால் நீ உண்மையை சொல்லணும். ஏன்னா உனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லையா? இருக்கு. என்ன ஞாபகம் இருக்கு? இன்னைக்கு காலையில் எஞ்சிக்கும் போது உங்கள் கிட்ட படுத்துருந்தேன். இல்லை, என் கிட்ட நீங்கள் படுத்துருந்தீங்க. ஓ, உன் பக்கத்தில் நான் படுத்திருந்தேனா? அது ஓகே, ஃபைன், அப்படி இருந்துட்டு போட்டோம். உன் பேர் என்ன சொன்ன? கிம்டேயோ. ஐம் ஜங்குக். ஓ, உன்னை இப்போல்லாம் வெளியே விட மாட்டேன். நானாக அன்றைக்கி நினைக்கிறேனோ அப்போ வெளியே போவேன். ஆனால் ஏன் அப்படி பண்ணுறீங்க?
நான் நான் சத்தியமாக எதையுமே வெளியே சொல்ல மாட்டேன், என்னை நம்புங்க. நான் இங்கேருந்து போகணும். நோ, நான் நினச்சா நீ இந்த இடத்த விட்டு போகலாம். பிஹேவியர் சார். ஆனால் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே எக்ஸ்கியூஸ் கேட்குறதுக்குன்னு ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் அந்த பர்சன், அதாவது நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு ஒரு 12 மாதிரி இருக்கும். நம்ம டேக் சுத்தமாக தூக்கம் வரல, பயம் அதிகமாக இருக்குது, பார்த்தா அதுக்கு பசியும் கூட இருக்குது. இப்போ அப்படியே நம்ம டே தான் பசியிலேயே அப்படி ஒரு மாதிரி தூக்கம் வராமல் அந்த பெட்டில் உட்காந்துட்ருக்காரு. கையில் ஃபோன் கூட இல்லை. அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கா. ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம டேவால். கொஞ்சமாக அப்படியே டோர் ஓப்பன் ஆகுது. என்னன்னு பார்த்தா உள்ள ஒரு ட்ராலி, அதில் சாப்பாடு இருக்குது. நம்ம டேக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே இருக்குது. அதை தள்ளிட்டு வர்றது யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்கு. அதை அப்படியே கொஞ்சம் அப்படியே தள்ளிட்டு வந்து நம்ம டேக்கு முன்னாடி வச்சுட்டு, என்ன வேணுமோ எடுத்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம டேக்கு தயக்கமாக இருக்குது. ஏன்னா விஷம் அதனால கலந்து வச்சுட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயப்படுறாரு. பட் இருந்தாலும் பசிக்கு என்ன பண்ண முடியும், அப்படியே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கும் நம்ம டே கூடயே உட்காந்து சாப்பிட்றாரு. அவருக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீல். ஏன்னா அவரு கூட இது வரைக்கும் யாரும் உட்காந்து சாப்பிட்டதில்ல. உட்காந்து சாப்பிட்ருக்காங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ். பட் ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் பார்த்து நம்ம டே வந்து ரொம்ப நாள் ஆக போகுது. ஒரு வித்தியாசமான ஃபீல். நம்ம டே கூட ஒரு பர்சன் உட்காந்து சாப்பிட்றப்போ, ஒரு தெரியாத பர்சன் உட்காந்து சாப்பிட்றப்போ ஒரு வித்தியாசமான ஃபீல் வருது. நம்ம ஜங்குக்கும் அதை நோட்டீஸ் பண்ணுறாரு. ஏன்னா அந்த ஒரு சென்ட் அப்படின்றது வந்து அவங்களுடைய எமோஷன்ஸையும் வெளியே கொண்டு வரும். ஸோ அது மூலமாக அவர் சென்ஸ் பண்ணிடுறாரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் படுத்துட்றாங்க. நம்ம டேக்கு செம பயம். ஏன்னா அவர் இருக்கிறது நம்ம ஜங்குக்குடைய ரூம். நம்ம ஜங்குக்க வெளியே போன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் எனக்கு வேறு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி தாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இங்கே கெஸ்ட்டு கிடையாது. ஸோ ஒரு மாதிரி பயத்துலேயே இருக்க, இருந்தாலும் நம்ம ஜங்குக் சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அமைதியாக ஒரு மாதிரி சாஞ்ச மாதிரி படுத்துக்கிறாரு. பட் நம்ம டே வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு, நம்ம ஜங்குக் வந்து தூங்கிடுறாரு. என்ன இவன் இப்படி தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. நம்ம டேக்கு வந்து இப்போது சென்ஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்குடைய ஆல்ஃபா சென்ட்டு, அவருடைய பாடி சென்ட் வந்து நம்ம டே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்ஹால் பண்ணுறாரு. இன்னும் சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆல்ஃபாவுடைய சென்ட்டை வந்து இன்ஹால் பண்ணுறாரு. இது வரைக்கும் ஆல்ஃபா வந்து கிட்ட கூட பார்த்ததில்ல நம்ம டே. ஏன்னா அவருடைய அடல்ட் ஏஜ்லேருந்து சிட்டியில் தான் இருக்கார். ஆல்ஃபாவை பார்த்ததில்ல. ஆனால் அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்றாரு இந்த சென்ட் வந்து ஆல்ஃபாவோடையது தான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜங்குக்கை திரும்பி பார்க்க, நம்ம ஜங்குக் நல்லா தூங்கிட்டுருக்காரு. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. ஒரு ஆல்ஃபா கூட ஒரு ரூமில் இருக்கிறது. இன்னொன்று கோபம் அதிகமாகுது. ஏன்னா நம்ம டேக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம் இந்த டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. அதுலேயும் மெயினாக இந்த ஆல்ஃபாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் ஒமேகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு சட்டமே வச்சுருக்க மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே கிட்ட அட்வைஸ் பண்ணி பேசிட்டு ஒரு மாதிரி மிரட்டிட்டுலாம் இருக்கும்போது நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கு ஒரு நார்மல் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் அடங்கி போயிருப்பார். பட் இவன் ஒரு ஆல்ஃபா அப்படின்னு தெரிஞ்சதும் நம்ம டேக்கு இவங்கிட்டே அடங்கி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு கோபம் வருது. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டே தூங்கவே இல்லை நைட் ஃபுல்லாக. நம்ம ஜங்குக்கு எழுந்திரிச்சு சோம்பல் முடிச்சுட்டு நம்ம டேவை திரும்பி பார்க்க, நம்ம டே வந்து அமைதியாக உட்காந்துட்ருக்காரு, எதுவுமே பேசலாம். இருந்தாலும் டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நேரம் போக நம்ம ஜங்குக்கு வந்து ரூமுக்கு ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்துகிட்டு நம்ம டே கிட்ட வராரு. நம்ம டேவும் வந்து அந்த கிளாஸை பார்க்குறாரு, ஜங்குக்கை பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து எப்படி இருக்காருன்னா, ஒரு டைட் ஃபிட்டிங் ஒரு டிஷர்ட், நார்மல் டிஷர்ட் வந்து போட்டிருக்காரு. ஒரு ட்ரௌசர் ஒன்று போட்டிருக்காரு. வீட்டில் எப்போவும் போடுற மாதிரி ஒரு ட்ரௌசர் ஒன்று போட்டிருக்காரு நம்ம ஜங்குக்கு. அது வந்து அவருடைய முட்டிக்கு கீழே வரைக்கும் இருக்குது. ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்கார் வீட்டில் இருக்கும்போது நம்ம ஜங்குக்கு. ஒரு கையில் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் எடுத்துகிட்டு அவருடைய தலை முடிஞ்செல்லாம் கடைஞ்சிருக்கு. அப்படியே நம்ம டே கிட்ட வர, நம்ம டே அந்த கிளாஸை வாங்கவே மாட்டுறாரு. இருந்தாலும் நம்ம ஜங்குக்கு வந்து அந்த கிளாஸை பக்கத்தில் இருக்க டேபிளில் வச்சுட்டு, மறக்காமல் குடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி நின்று அவருடைய தலையெல்லாம் செட் பண்ணிகிட்ருக்க, நம்ம டேக்கு செம கோவம் வருது. அந்த பாலை அப்படியே கீழே தட்டி விட்டுட்டுறாரு. நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு அவருக்கும் கோவம் வருது. பட் இருந்தாலும் நம்ம டே கிட்ட அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. நம்ம டே கிட்ட ஜஸ்ட், இப்போ எதுக்கு இதை பண்ண, நீ முதல்ல எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க, நீ யார், என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டு
நான் பார்த்தேன் தான், நீ பண்ண விஷயத்த பார்த்தேன் தான். ஆனால் இதில் இன்வால்வ் ஆகுறதுனால எனக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. புரியுதா? நான் இப்போ இத எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸ்ட்ட சொன்னேன்னா, நீ கையில் கன்ன வச்சிருக்க, போலீஸ்க்கு நிகரா. அப்படின்றப்போ உன்னால் போலீஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியுன்றது எனக்கு தெரியும். ஸோ நான் உன்னை கொண்டு போய் மாட்டி விட்டுருவேன்லாம் நீ பயப்பட தேவையில்ல. அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தில் எனக்கு இன்வால்வ் ஆகுறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. மரியாதையாக சொல்கிறேன் கேட்டுக்கோ. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு என்னை போவிடு. இதை தவிர்த்து என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் என்னை இங்கே இருக்க வச்சேன்னா நான் என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஒரு மாதிரி வார்னிங் தர மாதிரி நம்ம ஜங்குக் கிட்ட கத்த, நம்ம ஜங்குக் வந்து சென்ஸ் பண்ணுறாரு நம்ம டே வந்து கோவமாக இருக்கிற அந்த ஒரு சென்ஸை. ஏன்னா அவர் கோவமாக இருக்கும்போது அந்த ஒரு ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்ட் ஆகி நம்ம டே கிட்ட வந்து அந்த ஆங்க்ரியான ஒரு சென்ட்டை வந்து வெளியே இது வந்து, ஸோ அது வந்து அப்படியே காற்றுல அப்படியே கலந்து நம்ம ஜங்குக்கு வர, நம்ம ஜங்குக் வந்து சென்ஸ் பண்ணுறாரு உண்மையிலே டே வந்து ரொம்பவும் கோவமாக இருக்கான், அவன் பயத்தில் பேசலை அப்படின்றது வந்து நம்ம ஜங்குக் வந்து சென்ஸ் பண்ணுறாரு. பட் நம்ம ஜங்குக் சொல்கிற ஒரே விஷயம், இந்த வீட்டில் நீ எங்கே வேணால் என்ன வேணால் சுற்றிட்டு தெரிஞ்சுக்கோ, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, எந்த பொருளை வேணால் எடுத்து போட்டு உடச்சிக்கோ, ஆனால் இந்த காம்பவுண்டை விட்டு வெளியே போகக்கூடாது, நான் நினச்சாதான் நீ வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு நார்மல் ஹியூமன் அப்படின்னு நம்ம டேக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அவர் விட்டுருப்பார், அவருடைய போக்கிலே விட்டுருப்பார். பட் ஆனால் இவன் ஆல்ஃபாவாச்சே, ஆல்ஃபாவை தான் பிடிக்காது நம்ம டேக்கு, கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னே பிடிக்காது. அந்த வேலையை கரெக்டாக நம்ம ஜங்குக்கு வர பண்ணிடுறாரா. ஸோ நம்ம டேக்கு செம வெறுப்பாயிடுது, கோவம் இன்னும் அதிகமாகிடுது. நம்ம ஜங்குக்கால் அதை சென்ஸ் பண்ணவும் முடியுது. நம்ம ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரே அறியாமல் டேவை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜஸ்ட் பை அவருடைய சென்ட் மூலமாக, அவருடைய அந்த ஒரு நேச்சுரல் பாடி சென்ட் மூலமாக அவருடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே புரிய வருது. நம்ம ஜங்குக் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போக போக நம்ம டேவுடைய போக்கிலே விட்டுடுறாரு நம்ம ஜங்குக். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கை விடுற மாதிரியே இல்லை. ஏன்னா போட்டு அப்படியே நோண்டிக்கிட்டே இருக்காரு, என்னை விடு, நான் இங்கேருந்து போகணும், நான் உன்னுடைய விஷயத்தை பற்றி வெளியே எதுவுமே சொல்ல மாட்டேன், எனக்கு இங்கேருந்து போ விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திக்கினே இருக்காரு நம்ம டே. வேணும்னே நம்ம ஜங்குக்கை வந்து இரிட்டேட் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கும் வந்து கோவம் வருது, நம்ம டே வந்து இரிட்டேட் பண்ணுறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பட் ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாரு நம்ம ஜங்குக்கு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கிற அந்த ஒரு ஃபீல்டு வந்து அவருக்கு பழகி போயிடுது. அவர் இருக்கிற இடம் அப்படி, அவர் மாஃபியாவை வேறு இருப்பார் இல்லையா. ஸோ அவருக்கு வந்து அது அப்படியே பழகி போயிடுது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுறாரு. நம்ம டேவ் வந்து ஒரு மனுஷனாகவே மதிக்கல. அவர் பாட்டுன்னு அப்படியே அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்கா. நம்ம டேக்கு இன்னும் கோவமாயிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஜங்குக்கு வந்து அதிகமாக எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ஓகேடா, நான் வந்து இதை இங்கேயே முடிக்கிறேன். இது நான் 1 ஷாட்டாக போடணும்னு நினச்சேன். பட் ஆனால் இது 2 ஷாட் மாதிரி வருது. லென்த்துக்குன்னு சொல்ல வரல. மணி வந்து இப்போ 1 ஆக போகுது. எனக்கு செம்மையாக குளிருது மேலேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறது. பார்த்ததுக்கு இந்த நாய் சவுண்டு, ட்ரெயின் சவுண்டு வேறு நிற்க மாட்டேங்குது. அது எனக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆகுது. ஸோ நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் அடுத்த எபிசோடை உடனே போட்டுடுறேன். ஸோ டோன்ட் வரி. இந்த பார்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த பார்ட்காக ஒரு 24 ஹார்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், ஓடி வந்துடுறேன். ஓகேவா? ஓகேடா, நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பை பாய், ஐ லவ் யூ ஆல். அடுத்த எபிசோடோட சீக்கிரமாக வந்துடுறேன், கோச்சிக்காதீங்க. ஓகே ஓகேடா, பை பாய்.